Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு மொறுமொறுன்னு காராமணியையும் வாழைப்பூவும் வச்சு வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த வடை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாவும் இருக்கும், நல்ல ஒரு கோலா உருண்டை டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராவே இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த வடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காராமணியை ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு காராமணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் பருப்பு வடைக்கு நல்லா அரைக்கிறப்ப ரொம்ப நல்லா வரும். இதோடவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய வாழைப்பூவில் பாதி வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது வாழைப்பூ வடை ரெசிப்பியில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வடைக்கு வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற காராமணியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஊற வச்சதுலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இதை வந்து கொஞ்சம் கரக்கரைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே மற்ற சாமான்கள்லாம் நம்ம அரைக்க ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் வந்து 4 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இப்போ சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த காராமணியோடு சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஊற்றிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம நார்மலாக மசால் வடையெல்லாம் நம்ம உருட்டி தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வடைகளை வந்து சேர்த்துக்குவோம். வடையை போட்டோன்னே திருப்பி விடாதீங்க. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாம். வடை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலேயே தான் வேக வைக்கணும். நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான மொறுன்னு நம்மளோட காராமணி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.